ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து வரோன்னா கூடாஞ்சேரி மறைமலை நகர்லாம் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு பெய்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம எல்லாருமே சிவனுக்கு தான் நெற்றிக்கண் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நரசிம்மர் பெருமாளுக்குமே நெற்றிக்கண் இருக்குது. இங்கே நரசிம்மர் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மே 21 மே 27 வரைக்கும் வைகாசி திருவிழா நடந்துட்டுருக்கு. நாங்கள் 23 சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நார்மலாக இருக்கிறத விட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம மற்ற பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறதான் கூட நாளைக்கு எங்களுக்கு இதை பண்ணி கொடு பெருமாளே அப்படின்னு நம்ம வேண்டுவோம். ஆனால் நீங்கள் நரசிம்மர்கிட்ட உங்கள் முழு மனசோட நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சு கொடுக்கறது தான் இங்கே நரசிம்மர் பெருமாளோட தனி சிறப்பு. சுமார் ஒரு 1லிருந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கனாலே உங்களுக்கு கிரிவல பாதை மாதிரி இருக்கும். அந்த கிரிவல பாதை எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு குன்று மேலே ஏறி இறங்குற மாதிரி அழகாக இருக்கும். ஏன் இந்த கோயிலுக்கு பாடலாத்ரி நரசிம்மர் பெருமாள் கோயில்னு வந்துச்சுன்னா, பாடலாத்ரி அப்படின்னா சிவப்பு குன்றுன்னு அர்த்தம். இங்கே நரசிம்மர் சிவப்பு குன்றுக்கு கீழே இருக்காரு. அதனால தான் இந்த கோயிலுக்கு பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோயில்னு பேர் வந்துச்சு. இந்த கோயிலில் சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கொடுக்குற பொடி தோசை தான். இந்த பொடி தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பொடி தோசைக்குனே தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது, எண்ணெய் உட்பட. ஊஞ்சல் சேவைக்கு பெருமாளை வெளியில் அழைச்சிட்டு வந்தாங்க. ஊஞ்சல் தரிசனம்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடங்களாக தள்ளி போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற பாடலாத்ரி நரசிம்மர் பெருமாள் கோயிலில் உங்கள் வேண்டுதலை வைங்க. உங்கள் வேண்டுதல் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதுதான் பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோயிலோட தனி சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க, அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Until then, it's bye from உங்கள் ஆனந்த்.